அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதிரை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கங்கள். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரொம்ப சாப்பிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ரல் தமிழ் இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நாட் ஒன்லி ஜென்ரல் தமிழ், ஒட்டுமொத்தமாகவே நம்ம இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு சூப்பராக ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சிலருக்கு தான் இது ரிவிஷனாக இருக்கும், ஒரு சிலருக்கு இதுதான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி இருக்கும். லெஜிட் பி இருக்குது போது நாம் இந்த செஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ இதுதானங்க எஸ்எஃப்ஓ, ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இதுவரை நம்ம எப்படி படிச்சிருந்தாலும் பரவாயில்லை, இனிமே நம்ம படிக்க போகிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எக்ஸாம் ஓரியன்டா, ப்ரிலிம்ஸ் ஓரியன்டா என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ், ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ செஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகேங்க, அருமை. ஸோ இன்னைக்கு என்ன பண்றோம்னா, பார்ட் ஏல மேக்ஸிமம் எவ்வளோ நமக்கு பார்ட் ஏ கிராமர் கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அது ஒரு 90 மினிட்ஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ அதெல்லாம் அடுத்த கிளாஸ். அப்போ நாளைக்கு பிஒய்க்யூ பேஸ் பண்ணி நானும் கொஸ்டின் எடுக்க முடியாது, பிஒய்க்யூ அதை வச்சே அப்போ பிஒய்க்யூ பேஸ் பண்ணி நம்ம படிச்சது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா, இன்னும் நம்ம எங்கெங்கன்னு படிக்க வேண்டியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சூப்பருங்க. ஸோ நேரடியாக இன்னைக்கு நம்ம கிளாஸஸ்க்கே போயிடலாம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கிளாஸ் எடுத்தேன், டெஸ்டாக வச்சு கிளாஸ் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு தான் போகிறோம். அப்போ ஜென்ரல் தமிழில் பார்ட் ஏ அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். போகலாங்களா? சூப்பருங்க. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம ரைட், நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இந்த 3 வாரம், கடைசி 3 வாரத்தில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத நேற்றே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்த்துட்டோம். இன்னைக்கு டேரக்டாகவே கிளாஸஸ்க்கு போயிடலாம். ஒருவேளை அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துருக்கீங்க. சரிங்களா? இல்லை வீடியோ பார்த்து முடிச்சோட என்னதான் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருக்காரு, கடைசி 3 வாரம் நாம் பின்பற்ற வேண்டியது என்ன அப்படின்றதை அதில் சொல்லியிருப்பேன், அதில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சூப்பருங்க. வாங்க சார். ஸோ ஜென்ரல் தமிழ் பார்ட் ஏ இலக்கண பகுதி. இந்த இலக்கண பகுதி நமக்கு ப்ரிலிம்ஸ்லையும் முக்கியம், மெயின்ஸ்லையும் முக்கியம். சரிங்களா? ஆமா, ப்ரிலிம்ஸ்ல ஒரு 35 கொஸ்டின்ஸ் வரை வரலாம், மெயின்ஸ்ல 60 கொஸ்டின்ஸ் இங்க தான் வரப்போகுது. அப்ப படிச்சுதான் ஆகணும், தெளிவா படிக்கணும். பட் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 3 வாரம் தான் இருக்குது ப்ரிலிம்ஸுக்கு. ப்ரிலிம்ஸ்ல இப்படி 90+ or 95+ அடிக்கிறது எப்படின்றது தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? ஓகேங்க. ஸோ பார்ட்டி இலக்கண பகுதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 21 டாபிக் இருக்கு, 3ஆ பிரிச்சுக்குவோம், 7 பிரிச்சுக்குவோம். அதுல உண்மையிலேயே இலக்கணம் ஓரியன்டா நம்ம படிக்கிறது கொஞ்சம் தான். அது என்னென்ன இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ் பெற்ற நூலாசிரியர். இது இலக்கணமே கிடையாது, இது நம்மளால ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்க முடியும், ஒன்றும் பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி தானேங்க? பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்றது பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் அருஞ்சொற் பொருள்னு நமக்கு புக்ல இருக்குங்க, அந்த அருஞ்சொற் பொருள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டாலே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் எஸ்சிஆர்டியில் இருக்க மட்டும் படிங்க, அதை மீறி பெருசா வெளியிருந்து கேட்க வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அடுத்தது இதுவும் அதே தான். தொடரும் தொடர்பும் அறிதல். என்ன தொடர், அந்த தொடரோடு தொடர்புடைய பொருள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த தொடரால் குறிக்கப்படக்கூடிய சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல்கள். இப்ப இது இலக்கணத்துல கவர் ஆகுது? கண்டிப்பா கிடையாது. பிரித்து எழுதுக, சொல்லவே வேணாம். புணர்ச்சி படிச்சுட்டோம்னா பிரித்து எழுதுக நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ புணர்ச்சி ஓரியன்டா நம்ம பார்த்துட போறோம். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், அதுவும் பிரச்சனையே இல்லை. எதிர்ச்சொற்கள் தானே, 10th லெவலில் இருக்கும்போது ரொம்ப ஈஸியா நம்மளால சொல்லிட முடியும் எதிர்ச்சொற்கள் என்னென்ன. பொருந்தா சொல்லை கண்டறிதல், இதை மட்டும் அட்டம் போட்டுக்குவோம், மற்றெல்லாம் டிக் போட்டுக்குவோம். நம்மளா படிக்க வேண்டியதுனா டிக்கை போட்டுக்குவோம். நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, என்னடா பார்ட்டியே ஒரு 2 நாள் ஆகும்னு பார்த்தா ஒரே நாள்ல இவர் போறதை பார்த்தா முடிச்சுடார் போலயே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. முடிச்சிடலாம், தைரியமா இருக்கு. ஓகே. ஸோ இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதல் இது எப்படினாலும் கேட்கலாம் சார். ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் 2 டாபிக் பேஸ் பண்ணி நம்ம கேட்கலாம். சரிங்களா? ஸோ பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், அதை பேஸ் பண்ணியும் கேட்கலாம். இல்லைன்னா புகழ்பெற்ற நூலாசிரியர் பற்றியும் கேட்கலாம். இல்ல 2வது டாபிக், இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல், அப்படி கூட கேட்கலாம். எப்படினாலும் கேட்கலாம். இந்த பொருந்தாத சொல்லை கண்டறிதல் இதுக்கு நம்ம இலக்கணம் படிக்க வேண்டும். சரிங்களா? எஸ் ஹரணி, டாபிக் 2 ஒன்ஸ். டாபிக் 2 திரும்ப சொல்லவா? தொடரும் தொடர்பும் அறிதல். எஸ், இதானே சொல்றோம். இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், சிம்பிள்மா, இப்படி எடுத்துக்கோமே.
சிந்துக்கு தந்தை என பாராட்டப்பட்டவர் யார் மகாரணி? சிந்துக்கு தந்தை என பாராட்டப்பட்டவர். எழுதினது புரிஞ்சிருக்கல? ஓகே. சிந்துக்கு தந்தை பாரதியார். நல்லா இருக்கே கன்யா. பிஆர் நல்லா இருக்கே. எஸ். செந்தமிழ் தேனி. அப்போ சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். அப்போ இந்த மாதிரி கேட்பாங்க. அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். சரிங்களா? எஸ். ஸோ இப்படி கேட்கலாம், இந்த மாதிரி கேட்கலாம். ஆரல்ஸ் வேற எப்படி சார் கேட்பாங்க? இப்படி கேட்பாங்க சார். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யாரு? பாருங்க, சிறப்பு பெயர் வச்சு கேட்பாங்க. மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர். சரிங்களா? எஸ். மொழி ஞாயிறு அப்படின்னா தேவனைய பாவாணர். ஓகே. கலை ஞாயிறு அப்படின்னா இது பாவாணர். மொழி ஞாயிறுனா தேவனைய பாவாணர். கலை ஞாயிறுனா யாரு? சூப்பரா சொல்லியிருக்கிறோம். கூத்துப்பற்றை நா. முத்துசாமி. சரிங்களா? எஸ். கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி அப்படின்றவர் தான் கலை ஞாயிறு. இப்போ இதெல்லாமே எப்படி சார்? நாங்க பாருங்க, இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர். அப்போ ஏதோ ஒரு சிறப்பு பேரை வச்சு குறிக்கப்படக்கூடிய சான்றோர்கள் யாரு? மேபி இப்படி கூட சிம்பிளா கேட்கலாம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன், மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், தொழிலாளர்களின் தந்தை திருவி கல்யாண சுந்தரனார். சோ புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடரை குறித்து அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சான்றோர்கள் ஆசிரியர் குறிப்புல படிச்சிருப்போம்ல, அது அப்படி இருக்கு. அடுத்ததா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். இது நமக்கு நன்றாகவே தெரியும். நம்ம 8 தொகையிலே சூப்பரா படிச்சு வந்திருப்போம். ஒரு சில அடைமொழியோடு இருக்கக்கூடிய நூல்கள் இல்லைங்களா? எஸ். நல் அப்படின்ற அடைமொழியோட இருக்கக்கூடியது நற்றிணை. நல்ல அப்படின்ற அடைமொழியோடு இருக்கக்கூடியது குறுந்தொகை. சரிங்களா? கற்றறிந்தோர் ஏத்துவது கலித்தொகை. சோ இந்த மாதிரி ஒரு சில அடைமொழியோடு இருக்கக்கூடியது. சரிங்களா? எஸ். ஒரு சில அடைமொழியோடு இருக்கக்கூடியது நூல்கள், அதையும் நமக்கு கேட்பாங்க. கிளியரமா? ஓகேங்க. சோ இப்போ இதுதான் அந்த 2வது டாபிக் முழுக்க முழுக்க நமக்கு இருக்க போகுது. அதுக்கு பெருசா இலக்கணம் அப்படின்றது தேவையில்லை. ஆனா அந்த பொருந்தாத சொல்லை கண்டறிதல் இருக்குது இல்லையா, இது எப்படினாலும் கேட்கலாம். ஒண்ணு இலக்கணத்தின் அடிப்படையில கேட்கலாம். இலக்கணம் இருக்குது இல்லையா, இந்த இலக்கணத்தின் அடிப்படையில கூட நமக்கு கேட்கலாம். கேட்கணும் அப்படின்னா ஓரல்ஸ். அப்ப இலக்கணத்தின் அடிப்படையில இல்லைன்னா வேற எப்படி சார் கேட்பாங்க? இந்த 2 டாபிக்கின் அடிப்படையில கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னு பார்ப்போமா? சேஃப் ஃபார் an எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இப்போ என்ன கொடுப்போமே, எப்படி கொடுக்குறேன், ட்ரை பண்றீங்களான்னு பார்ப்போம். யோசிக்கிறாங்க. சரி சார். சரி இப்படி கூட கொடுக்கலாம். பொருந்தாத ஒன்றை கண்டடி அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ். ஆமா. ஸோ கொய்யாக்கனி, புரட்சி கவி, பிசராந்தியார், இருண்ட வீடு. போல் கொடுக்கவா? கமெண்ட்ல ஆன்சர் பண்றீங்களா? போல் கொடுக்கவா? சரி, போல் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணுங்க. அப்போ பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. சரிங்களா? பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கிட்டத்தட்ட 83% சூப்பரா ஆன்சர் பண்ணியிருக்கிறோம். கொய்யாக்கனி தான் பொருந்தாமல் இருக்கு. ஏன் சார் கொய்யாக்கனி மட்டும் பொருந்தாம இருக்கு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படிங்கிறப்ப நாம எல்லா ஆங்கிளையும் யோசிக்கணும். இதை நான் ஃப்ளோல தான் அடிச்சு விட்டேன். ஆனா இதுல நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சிருவாங்க, ஐயா புரட்சி கவி தானே பொருந்தாத ஒன்று. ஏன்பா? ஏன்னா மற்ற எல்லா பேர்லயுமே புக் இருக்கு, புரட்சி கவி பாரதிதாசனை குறிக்கக்கூடிய சிறப்பு பேர்ல அப்படின்னு சொல்வீங்க. இன்னும் ஒரு சிலர் இருப்போம்,
இல்லைங்களா? எஸ். ஐயா பிசிராந்தியார் தானங்க பொருந்தாதது. ஏன்பா? ஏன்னா பிசிராந்தியார் சங்ககால புலவர், மத்ததெல்லாம் இல்லைல அப்படின்னு சொல்வீங்க. அப்படித்தானே? கொஞ்சம் தமிழே படிக்கல சார், புதுசா நான் இன்னைக்கு தான் புதுசு, புதுசு கண்ணா புதுசு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இன்னைக்கு தான் முதல் நாள் வந்திருப்போம். ஏதோ 3 வாரத்துல சாரு சொல்றதெல்லாம் படிச்சா பாஸ் ஆயிடலான்றாங்களே, எட்டி பாப்பன்னு வந்திருப்பாங்க. அவன் பார்ப்பான், கொய்யாக்கனி புரட்சி கவி பிசிராந்தையார் இருண்ட வீடு, கொய்யாக்கனி தான் சாப்பிடுறது அப்படின்னு கூட யோசிச்சுருப்பாங்க. ஆனா ஆப்வியஸா அது கரெக்டா வந்துருச்சு இந்த தடவை, இல்லைங்களா? எஸ் சார். இந்த பொருந்தாத ஒன்று இதுல நிறைய பேர் மாற்றுறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு எது தோணுது ஆன்சர் நீங்களா ஃபிக்ஸ் ஆயிருங்க, பண்ணவே கூடாது. பொருந்தாத ஒன்றை தேர்ந்ததுன்னா அப்ப அந்த ஒரு ஆப்ஷனை தவிர மத்த எல்லாமே ஏதோ ஒரு கட்டத்தில் பொருந்தி இருக்க வேண்டும். கிளியர் ஆக்குறோமா? ஆமா, அந்த கொய்யாக்கனியை தவிர மத்தது எல்லாமே ஏதோ ஒரு பொருந்தி இருக்குது. என்ன பொருந்தி இருக்குது? புரட்சி கவி பிசிராந்தியார் இரண்டு வீடு, இது எல்லாமே பாரதிதாசன் எழுதிய நூல்கள். அப்ப பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுனா இதுல ஏதோ ஒண்ணு மட்டும் தனியா இருக்குது, மத்த மூணும் கேங்கா இருக்கு. புரியுதுங்களா? இந்த புரட்சி கவி பிசிராந்தியார்லாம் ஆன்சர் போட்டிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் அதை நான் சொல்றேன். சரிங்களா? பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுனா மத்த மூணும் ஏதோ ஒன்னா சேர்ந்து இருக்க வேண்டும். சப்போ மத்த எல்லாமே பாரதாசன் எழுதியது, கொய்யாக்கனி மட்டும்தான் பாவலரேறு எழுதியது. கிளியர் ஆக்குறோமா? எஸ். அப்ப பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு பார்ட் ஏல கொடுத்திருக்கிறாங்க. ஆனா பார்ட் பிசி பேஸ் பண்ணியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பார்ட் ஏவின் அடிப்படையில் ஒரு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு கேட்டு பார்ப்போமா? சரி சார், இப்படி ட்ரை பண்ணுங்க. சரியா? நான் வில்லங்கமா தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஆனா யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணும். இலக்கணத்தின் அடிப்படையில சொல்லணும்னு கொடுத்துட்டேன். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு இதை கொடுத்துட்டு இலக்கணத்தின் அடிப்படையிலன்னு கேட்டிருக்கேன். அப்ப இலக்கணத்தின் அடிப்படையில நீங்க சொல்லணும். சொல்லிடலாமா? ஷுவரா? ரெண்டு வரும், நடுவரின் தீர்ப்பே இறுதியானது, அதை நான் சொல்லிடுறேன். சூப்பரா சொல்லியிருக்கோம். ஆனா என்னன்னா ரெண்டு வரும், ரெண்டுமே சரி யோசிச்சுக்கலாம். சொல்லவா? ரெண்டு மெத்தட்ல நீங்க ஆன்சர் பண்ணலாம். ரெண்டு போட்டிங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். பாப்போமா? அதுலயும் அதே 83% தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க தம்பிங்க. சார் மேலோட்டமா பாக்குறப்ப நமக்கு சுக்கிர உச்சத்துல இருந்து அந்த மாதிரி அமையும். ஆக்சுவலா அது எப்படி சார் கொஸ்டின்? இலக்கணத்தின் அடிப்படையில சொல்லியிருக்காங்க இல்லையா? எஸ். இலக்கணத்தின் அடிப்படையிலன்னு பார்த்தோம்னா ஆ ஏ யா இது எல்லாமே என்ன சார் அப்படின்னா, இது எல்லாமே வினா எழுத்துக்கள். ஞாபகம் இருக்கா? வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்கும். அல்லேலுயா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆ ஏ ஏ ஓ யா முடிஞ்சு. ஆ ஏ ஏ ஓ யா அல்லேலுயா ஞாபகம் வச்சுக்கோங்கடா தம்பிகளா அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம. அப்ப வினா எழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு நமக்கு. அப்ப வினா எழுத்துக்கள் இது எல்லாமே. ஆனா ஆன்றது வினா எழுத்து கிடையாது. ஆனா இந்த சுக்கிர உச்சத்துல இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள் எப்படி யோசிச்சுப்பாங்கன்னா, ஆன்றது குரில் எழுத்து. குரில் எழுத்துனா எவ்வளவுப்பா ஐயா? அதுக்கு ஒரு மாத்திரங்க. இந்த ஆ ஏ யா இதெல்லாமே இரண்டு மாத்திரை நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள ஏத்துக்கலாம். இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, ஆ ஆ ஏ எல்லாமே உயிர் எழுத்துக்கள், யா மட்டும் உயிர்மை எழுத்து அப்படின்னு யோசிச்சு யா சொல்றவங்களும் இருக்கத்தான் செய்றீங்க. ஆனா நம்ம கிளாஸ்ல யாருமே அப்படி யோசிக்கல. ஏன்னா நான் இலக்கணத்தின் அடிப்படையில் சொன்னதுனால உஷாராயிட்டீங்க. ஓகே, ஸோ கிளியர் ஆக்குறோமாமா? பாருங்க, வினா எழுத்துக்களின் அடிப்படையில கூட பொருந்தாத சொல்லை கண்டறி கேட்கலாம், கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ப இந்த பொருந்தாத சொல்லை கண்டறி அப்படிங்கிறதப்ப நாம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஸோ ஒழுங்கா கேர்ஃபுல்லா பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்ப அதுக்கு இலக்கணம் பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். வராம்பாது வேட்டக்காரன் அப்படின்ற மாதிரி பார்ட் ஏல நாம இப்பதான் முதல்ல ஒரு விஷயத்தையே பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இலக்கணத்தை சார்ந்து பிழை திருத்தம், சந்தி பிழையை நீக்குதல், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகளை நீக்குதல், வலுவு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல். இப்பதான் உண்மையிலுமே முதல்ல நம்ம இலக்கணத்தை நோக்கி நகர்க்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் நம்ம இலக்கணம்ன்றதே பார்க்க போறோம். பார்க்கலாமா? எஸ். ஸோ இப்போ பிழை திருத்தத்துல இருந்து நாம இப்ப ஆரம்பிக்க போறோம்.
ஸோ முதல் 7 டாபிக்ல ஃபர்ஸ்ட் பிழை திருத்தம். அதுல நிறைய பிழைகள் கொடுத்துருக்காங்க. சந்தி பிழைகள் இருந்து ஆரம்பிக்க போறோம். அப்ப சந்தி பிழைகள் அப்படின்னு என்ன பார்த்தோம்? சந்திப்பிழை அப்படின்றாங்க. பேர்ல லீட் எடுத்தோம் அப்படின்னா சந்திப்பிழைனா சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய பிழை. அப்ப புணர்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா உடம்படு மெயின் ஒரு விஷயத்தை பத்தி பேசும் புணர்ச்சிக்கு. அப்ப 2 வார்த்தைகள், அதாவது ஒரு நிலைமொழி ஒரு வருமொழி, 2 பேரும் சந்திக்கிறப்ப ஒரு பிழை ஏற்படும். அதுதான் சந்திப்பிழை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? எடுத்துக்காட்டாக இந்த காலம் இப்படி இருக்குது சார். சரிங்களா? இந்த காலம் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதுல பாக்குறோம் இந்தன்ற வார்த்தை, அதுக்கடுத்து காலம்ன்ற வார்த்தை, 2 வார்த்தையை சந்திக்குது. இந்த சந்திக்கிறப்ப ஏற்படக்கூடிய பிழைகளை தான் சந்தி பிழைகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எஸ். அப்போ இந்த சந்தி பிழைகள், இந்த 2 வார்த்தைகள் சந்திப்பதற்கு இடையில ஒருத்த வரான் இல்லையா, அவன் யாரு சார் அப்படின்னா அங்க வரவன் ஒரு மெய்யெழுத்தாக இருக்கும். ஐயோ 18 மெய்யெழுத்து இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா? கிடையாது. வல்லினம் மெய்யெழுத்துக்கள், குறிப்பா வல்லினத்துல 6 இருக்கு. அதுல இந்த 4 விஷயங்கள் தான் தேவைப்படும். கச தப்ப. சரிங்களா? அப்ப இந்த காசா தாப்ப வல்லின எழுத்துக்கள், இல்லைன்னா ஒற்று எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய 4. இந்த கசதப்ப எங்கெங்க வரும் வராது, இதை தெரிஞ்சாலே போதும், நம்மளால சந்திப்பிழைகள் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? எஸ். இப்ப இந்த காலம் அப்படின்னு இருக்கு, எழுதுறப்ப சொல்றப்ப இந்த காலம்னு வரல, ஆனா சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அப்போ இந்த காலம். சரிங்களா? ஷுவரா? எஸ். அப்போ இதத்தான் நமக்கு தெரிய வேண்டும். அப்போ பாருங்க, இந்த காலம் இக்கு வந்திருக்கு புதுசா, இதான் சந்தி பிழை. அப்ப பிழை இல்லாமல் எழுத வேண்டும். சந்தி பிழை அப்படின்னா இந்த 2 வார்த்தைகள் சந்திக்கின்ற, அதாவது 2 சீர்கள்னு சொல்றோம். இந்த 2 சீர்கள் சந்திக்கிறப்போ வரக்கூடிய மெய் எழுத்துக்கள், இதை வச்சுதான் சொல்லணும். அப்போ இது மொத்தமா வல்லினம் மிகும் எழுத்துக்கள்னு எடுத்துக்கலாமா? அப்ப அதுக்கான ரூல்ஸ் பார்த்தா முடிஞ்சிருமா? ரூல்ஸா? ரூல்ஸே தேவையில்ல. கொஸ்டினை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், அது பிரச்சனையே கிடையாது. எனினும் ஒரு சில இடங்கள்ல நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, அதனால ஒரு சில ரூல்ஸ் மட்டும் பார்க்க போறோம். அப்போ இதுக்கு என்ன சார் ரூல்ஸ் இருக்கு? 2 இருக்குங்க. வல்லினம் எங்கெங்க வரும், வல்லினம் எங்கெங்க வராது, இது 2யுமே பார்க்கணும். இது 2யும் பார்த்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பெட்டர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்க போறோம். வல்லினம் எங்கெங்க வரும்ன்றதை மட்டும் பார்த்துட்டா வராதது ஈஸியா சொல்லிடலாம்ல. கிளியர் ஆகுறோமா? எஸ். ஸோ இப்போ வல்லினம் எங்கெங்க வரும் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ எடுத்தோன்னா நாம இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப வல்லினம் மிகும் இடங்கள். சரிங்களா? எங்கெங்கெல்லாம் வல்லினம் வரும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வல்லினம் மிகும் இடங்கள் ரொம்ப டெப்தால எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி நான் தான் சிம்பிளா சொல்லிட்டேன். ப்ரிலிம்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம பார்க்க போறோம், மெயின்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம போகலாம். ஈஸியா பார்த்துட்டு ஜம்முன்னு பார்த்துட்டு ஜிம்முன்னு போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ வல்லினம் எங்க வரும் பார்ப்போமா? எஸ். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ இ, இது 2மே என்ன சார் அப்படின்னா, ஆ இ 2மே சுற்றெழுத்துக்கள். சரிங்களா? ஸோ அடுத்து ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா வினா எழுத்துக்கள். ஸோ அப்போ ஆ இ ஏ இது தனியா வந்தாலோ, அப்படி இல்லை அப்படின்னா ஆ இ ஏ வந்தாலேன்னு சொல்லிட்டல, அப்போ ஆ அப்படின்றது அந்த அப்படின்னு சுற்றெழுத்து திரிந்து வந்தாலோ, இ அப்படின்றது சுட்டு திரிபாக இந்த அப்படின்னு வந்தாலோ, ஏ அப்படின்றது எந்த அப்படின்னு வந்தாலோ வல்லினம் வருங்க. சரிங்களா? ஆ இ ஏ இந்த 3 எழுத்துக்கள் வரப்ப அது அந்த இந்த எந்தன்னு வந்தாலும் அங்க என்னாகும்? வல்லினம் வரும். அப்ப வல்லினம் மிகும் இடங்கள்லாம் அதை முதல்ல பாத்துக்கோங்க. என்னென்ன எழுத்துக்கள் தான்? கா சா தா பா. இந்த கச தப்ப எங்கெங்க வருது? ஆ இ ஏ வந்தா வரும். அப்போ ஆ இ ஏன்றீங்களே, ஆ இ ஏ வந்த எல்லாத்துக்குமே வருமா? எல்லாத்துக்குமே வருமா? ஆ இ ஏ தனித்து வந்தால் வரும். சரிங்களா? அப்ப எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அவ்வீடு அப்படின்றோம். ஆ வீடு. அப்ப அவ்வீடு இங்க கசத்தப்ப தானே வரும்னு சொன்னீங்க. நீங்க அவ்வீடு அப்படின்றதுக்கு இவ்வளவு வருதே நீங்க யோசிப்பீங்க.
இல்லையா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது சார். ஆ வீடு. அப்ப எழுதுறப்ப என்ன ஆகும்? அவ்வீடு அப்படின்னு எழுதிடுவோம். ஆ மாணவன். அப்ப எப்படி எழுதுவோம்? மாணவன் எழுதுவோம் இல்லைங்களா? அதனால் சுட்டெழுத்து, அதனால வந்துருது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். தனியா ஒரே ஒரு எழுத்து சுட்டி காட்டக்கூடிய எழுத்து அதனால வந்துரும். ஏன்னா நம்மால திடீர்னு ஆர்வமா இருப்பாங்க, அவங்க பிரச்சனை கிடையாது. இந்த ஆர்வ கோளாறா இருப்பாங்க, அவங்க தான் அந்த மாதிரி யோசிப்பாங்க. அப்ப இம்மெல்லாம் வருது இல்ல சார் அப்படின்னு. சரிங்களா? எஸ். இப்போ வல்லினம் மிகும் இடங்கள்லாம் கசத்தப்ப தான். இந்த ஆ இ இது ரெண்டுமே சுட்டெழுத்துக்கள்ன்றதுனால இந்த எழுத்துக்கள் தனித்து வந்தால், அப்ப ஆ மட்டும் தனியா வந்தாலோ ஈ மட்டும் தனியா வந்தாலோ கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு மெல்லின எழுத்துக்களோ வல்லின எழுத்துக்களோ மெய் எழுத்துக்கள் கண்டிப்பா வந்துரும். சரிங்களா? அது வேற. இங்க நம்ம வல்லினம் மிகும் இடங்கள்ல பாக்குறோம். கச தப்ப அப்படின்றத எடுத்துக்கிட்டோம். ஆ இ ஏ இந்த எழுத்துக்கள் தனியா வந்தாலோ அந்த இந்த வார்த்தைகள் வந்தாலோ கச தப்ப வந்துரும். சரிங்களா? ரைட்டுங்க. பிரச்சனை இல்லைல்ல. சூப்பர், முடிஞ்சிருச்சு. அடுத்தது என அப்படின்னு வந்தாலோ ஆக அப்படின்னு வந்தாலோ வல்லினம் வரும். சரிங்களா? என கேட்டார், என சொன்னார், என செய்தார். சரிங்களா? ஆக வருவதாக சொன்னார், வருவதாக கூறு, செய்வதாக சொன்னார். சோ புரியுதுங்களா? அப்போ என அப்படின்னு வந்தாலோ ஆக அப்படின்னு வந்தாலோ அங்க என்ன ஆகும்? வல்லினம் வரும். சரிங்களா? ரைட். அடுத்தது இனி, தனி, தனி சிறப்பு, தனிச்சிறப்பு. இனி காண்போம். இனி தனி அப்படின்னு வந்தா அங்க என்ன ஆகும்? வல்லினம் வரும். சரிங்களா? எஸ். அடுத்ததா ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றாங்க சார். தமிழ்ல மட்டும் 42 ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்ற எழுத்துக்கள் 42 எழுத்துக்களோட கண்டிப்பாக வல்லினம் வரும். தீப்பொறி, தீக்குச்சி, தீப்பந்தம். இல்லைங்களா? ஓர் எழுத்து ஒரு மொழி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வல்லினம் வரும். சரிங்களா? வல்லினம் அப்பெல்லாம் கண்டிப்பாக வரும். ரைட்டுங்க. அடுத்ததாக 8 10 பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 10க்கு மட்டும்தான் வல்லினம் வரும். அப்ப இந்த நம்பருக்கு அப்புறம் 8 தொகை 10 பாட்டு. சரிங்களா? அப்போ 8 தொகை 10 பாட்டு. அப்போ இந்த நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா இதுக்கு வல்லினம் வரும். இந்த நம்பர்ஸ் இருந்தாலுமே அப்ப இந்த 2 நம்பர் மட்டும் தான், இந்த 2 நம்பருக்கு மட்டும் தான் வல்லினம் வரும். சரிங்களா? எஸ். ஓகேங்க. சோ அதுக்கப்புறம் உருவகப்படுத்துறப்ப, சரிங்களா, பெரும்பாலும் உருவக சொற்களில் வல்லினம் வரும். அது என்ன சார் உருவகம் அப்படின்றீங்க? உருவகம்னா என்ன? இங்க பாருங்க, இதுல எல்லாமே கவர் ஆல்மோஸ்ட். படகு போன்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்ற சார். படகு போன்ற வாழ்க்கை. இங்க பாருங்க, இதுல படகு போன்ற மாதிரி வாழ்க்கை. அப்ப வாழ்க்கை படகு மாதிரின்றாங்க. இதுல இந்த போன்றன்ற வார்த்தையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உவம உருபு அப்படின்னு சொல்றோம். இதுதான் உவம உருபு. ஏன்னா வாழ்க்கை எது மாதிரி இருக்கான்? படகு மாதிரின்றான். சோ இப்போ இந்த உவம உருபு வெளிப்படையா வந்துருச்சுன்னா இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உவமை அப்படின்னு சொல்றோம். அப்ப இதை உவமை தொடர், ஊமை தொடர். ஏன்னா ஊமை உருபு வெளிப்படையா வந்துருச்சு. சரிங்களா? எஸ். அப்போ இதே இது இந்த ஊமை உருபை தூக்கிட்டு படகு வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன். அது என்னப்பா படகு வாழ்க்கையா இருக்கு அப்படின்ற. அப்போ இங்க பாருங்க, இந்த ஊமை உறுப்பு எனக்கு வெளிப்படையா வரலங்க சார். வெளிப்படையா வரலைனாலே அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தொகை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தொகைனா மறைந்து வருவது. வெளிப்படையா வரலைனாலே தொகை. இங்க படகு வாழ்க்கை வெளிப்படையா வரல, தொகை. என்ன வெளிப்படையா வரல? அந்த உவம உருபு வெளிப்படையா வரல. அப்ப இது எப்படி சொல்லிடுவோம்? உவமை தொகை அப்படின்னு சொல்லிடுவோம். கிளியர் ஆக்குறோமா? எஸ். ஆனா இதே விஷயத்த என்ன பண்றோம் அப்படின்னா வாழ்க்கை படகு அப்படின்னு சொல்றேன்.
வாழ்க்கை படகு. எழுதல என்ன வாழ்க்கை படகு. சரிங்களா? இது என்ன சார்? இதை உருவகம் அப்படின்னு சொல்றோம். ஏன் சார் இதை உருவகம்ன்றீங்க? இங்க முதல்ல எதை சொல்லியிருக்காங்க? வாழ்க்கையை சொல்றாங்க. வாழ்க்கை வேற படகு வேற இல்லடா, படகு தாண்டா வாழ்க்கைன்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப வாழ்க்கை படகு என்ன ஜாம் ஆகுது? வாழ்க்கை படகு. சரிங்களா? அப்ப அந்த உருவக சொற்கள்ல என்ன ஆகுனா வல்லினம் மிகும். இதைத்தான் சொல்றாங்க. சரிங்களா? உருவக சொற்களில் வல்லினம் மிகும். இதைத்தான் சொல்றாங்க சார். கிளியரா இருக்குமா? எஸ். ஸோ அப்போ இந்த உருவக சொற்கள் என்னன்னா வல்லினம் மிகும். அப்ப கச தப அப்படின்றது உருவக சொற்களுள் கண்டிப்பாக மிகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க. அப்ப உருவக சொற்கள்ல வர மாதிரி இங்க பாருங்க, படகு வாழ்க்கை அப்படின்றதுல இங்க வாதம் வந்திருக்குது. அப்ப இங்க சந்திப்பிழைகளை நம்மளால சொல்லிட முடியாது இல்லைங்களா? எஸ். ஸோ அப்போ இதே இது இப்படி எடுத்துக்கோமே, நீங்க தான் சொல்ல போறீங்க இதை. தாமரை பாதம் அப்படின்றாங்க சார். இது என்னது சார்? இந்த 3 கேட்டகரியில பாருங்க. ஊமை தொடரா, ஊமை தொகையா, உருவகமா? தாமரை பாதம் என்னவா சொல்லலாம்? தாமரை பாதம். தாமரை போன்ற பாதம்னு வந்திருந்தா போன்ற வந்துருச்சு. உவமை தொடர். இங்க தாமரை பாதம் தான். அப்ப ஏதோ மறைஞ்சிருக்கு. உவமை மறைஞ்சிருக்கு. அப்ப தாமரை பாதம் அப்படின்றது வேற ஒண்ணுமே கிடையாது. இது உவமை தொகை. சரிங்களா? இது உவமை தொகை. தாமரை பாதம் ஊமை தொகை. இந்த ஊமை தொகையில எப்படி உருவகத்துல வல்லினம் வருதோ, ஊமை தொகையிலையும் வல்லினம் வருது பாருங்க. வருதா? ஷரா? எஸ். பாருங்க என்ன ஆகும், உருவகத்திலையும் வல்லினம் வருது. அதே மாதிரியே உவமை தொகையிலையும் வல்லினம் வருது. சரிங்களா? எஸ். உருவகத்திலையும் வல்லினம் வரும், உவமை தொகையிலையும் வல்லினம் வரும். சரிங்களா? எஸ். அடுத்தது என்ன சார்? ஐ அப்படின்றது வந்தாலும், கு அப்படின்றது வந்திருந்தாலும், இந்த ஐயும் கூவும் என்ன சார் அப்படின்னா, ஐ அப்படின்றது 2ஆம் வேற்றுமையினுடைய உருபுங்க. சரிங்களா? கு அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமையினுடைய உருபு. இந்த ஐ கு இதெல்லாம் வந்திருந்தது அப்படின்னா அங்க வல்லினம் வரும். சரிங்களா? வல்லினம் வரும். மதுரைக்கு போனார். சரிங்களா? கதவை திற சொல்றாங்களா? எஸ். இந்த ஐ கு அப்படின்ற வார்த்தைகள் வந்தால், அப்போ 2ஆம் மற்றும் 4ஆம் வேற்றுமை இருக்குது இல்லையா? இந்த 2ஆம் மற்றும் 4ஆம் வேற்றுமையில வல்லினம் கண்டிப்பாக வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வேற்றுமையா படிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். வேற்றுமையெல்லாம் படிக்க வேணாம். 2, 4 ஏன்னா 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமையில வல்லினம் வரும். 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் வரும். கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படி கன்ஃபியூஸ்ல ஆயிருக்கவே கூடாது. சரிங்களா? ரைட்டுங்க. அப்ப ஐ மற்றும் கு இந்த ரெண்டுமே, அப்ப ஐன்னு முடிகிற மாதிரி இருந்தாலோ கூன்னு முடிகிற மாதிரி இருந்தாலோ அங்க வல்லினம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? எஸ். ஓகேங்க. அடுத்தது நிஷா சார், உருவகம் ஊமை தொகை டிஃபரன்ஸ் ஒன்ஸ் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை நிஷா, சிம்பிள். அப்போ எது மாதிரி அப்படின்னு சொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், கயல் போன்ற விழி அப்படின்னு சொல்றேன், இல்ல மலர் போன்ற விழின்னு சொல்றேன். அப்போ எப்படி சொல்றோம்? மலர் மாதிரி அவ கண்ணு இருக்குன்னு அர்த்தம். யார் கண்ணுலாம் எனக்கு தெரியல, சொல்றாங்க அப்படி. சரியா? இவங்க வேற வேற மாதிரி யோசிச்சிட போறாங்க. வீட்டுல போய் யார் அடி வாங்குறது? எக்ஸாம்பிளுக்கு அப்போ கயல் போன்ற விழி அப்படின்றாங்க. சரிங்களா நிஷா? அப்போ கயல்னா மீன், மீன் மாதிரி அவ கண்ணு இருக்கு. மலர் விழி, மலர் போன்ற விழி, மலர் மாதிரி அவ கண்ணு இருக்கு. அப்போ இங்க எது மாதிரி? சரிங்களா? உவமேயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எஸ். அது முதல்ல வந்துச்சுன்னா, அது முதல்ல வந்து இந்த போல போன்று அது மறைந்து வந்தால் அது ஊமை தொகை. சரிங்களா? எஸ். இல்ல சார், எதை நம்ம உருவகப்படுத்துகிறோமோ, அப்ப எதை நம்ம சொல்றோமோ அது முதல்ல வந்துருச்சுன்னா அது உருவகம். இப்போ இதே பாருங்களேன், இன்னொரு எக்ஸாம்பிளே கொடுப்போமே. கயல் விழி. சரிங்களா?
எஸ், மலர் விழி. சரிங்களா? எஸ். அப்போ பாருங்க, கயல் போன்ற விழி அப்படின்னு வந்திருக்கா. அப்ப போல போன்று மறைந்து வருது. அப்போ கயல் விழினாலோ மலர் வெளினாலோ இது எல்லாமே என்னது? இது தொகை மறைஞ்சு வருது. அது ஊமை தொகை. சரிங்களா? அதே இது இங்க பாருங்க, அப்படியே மாத்தணும். விழி மலர், விழி மலர். அது ஏன் விழி மலர் அப்படின்னா, அவ கண்ணு வேற பூ வேற கிடையாதுங்க. அவ கண்ணுதான் பூ. அப்ப உருவகப்படுத்துகிறோம், அந்த கண்ணை மலராக உருவகப்படுத்துகிறோம். சரிங்களா? புரியுதுங்களா எப்படின்னு? எஸ். ஸோ அப்போ இது விழி மலர். அவ கண்ணு வேற பூ வேற இல்லைங்க. அவ கண்ணு தாங்க பூ. நீங்க உருவகப்படுத்துவது. சரிங்களா? எஸ். இப்ப கிளியரா நிஷா? ஊமை தொகை, உருவகம். ஓகேங்க. மாணிக்க வேற பாஷா வேற கிடையாதுங்க. மாணிக் பாஷான்ற மாதிரி தான். ஓகே, உருவகப்படுத்துவது அப்படின்னா. சரி சார். ஸோ அடுத்தது உரி சொற்கள். அப்போ உரி சொற்கள் என்னங்க? இந்த சால, தவ, உரு, ஹூ, இந்த ஊரி சொற்கள் வருது இல்லையாப்பா? இந்த ஊரி சொற்கள் வந்தது அப்படின்னாலும் வல்லினம் வந்துருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே என்னது அப்படின்னா ஊரி சொற்கள். அப்ப ஊரி சொல் வந்தது அப்படின்னா வல்லினம் இருக்கும். சரிங்களா? சால, தவ, உரு, நனி, கூர், கடி, களி எல்லாமே தான். இது 4 தான் மேஜரா வரும். எனக்கு தெரிஞ்சு சால, தவ அதிகமா வரும். சாலச் சிறந்தது, தவத்திரு, தவப்புதல்வன், சாலப் பெரிது, சாலச் சிறந்தது. சரிங்களா? அப்போ உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஓகே. இதோட இது திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம். இதையும் கூட தெரிஞ்சுக்கோங்க. திசை பெயர்கள். சரிங்களா? இந்த திசை பெயர்களுக்கு பின்னாடி கூட வல்லினம் மிகும். கிளியர் ஆகுமா? சூப்பருங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்னு இதை மட்டுமே படிச்சுக்கிட்டா போதும். நீங்க இரண்டாம் வேற்றுமை உருவு தொகை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதை பார்த்துட்டு போங்க, ஈஸியா சொல்லிடலாம். பட் இப்போ ரீசன்ட் டேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வேற்றுமை தொகையில இருந்து கொஸ்டின் கேட்கிறாங்க. ஸோ அப்போ வல்லினம் மிகும் இடங்கள்ல வேற்றுமையை பேஸ் பண்ணி பார்ப்போமா என்னன்னு ரீசன்ட் டேஸ்ல கேட்டிருக்காங்க. அது 3 மட்டும் நம்ம பார்க்க போறோம். பார்ப்போமா? 3 மட்டும். இரண்டாம் வேற்றுமை உருவு என்னதுப்பா? இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ. பார்த்தோமா? இங்க பார்த்துட்டோம்ல ஐ. ஓகே ரைட். அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ. இந்த ஐக்கு பின்னாடி வல்லினம் வரணும். ஸோ அடுத்து நான்காம் வேற்றுமை உருவு. சரிங்களா? ஐ ஆல் கு. அதான் நான்காம் வேற்றுமை உருவு. அடுத்ததா ஆறாம் வேற்றுமை தொகை. சரிங்களா? எஸ், ஆறாம் வேற்றுமை தொகை. ஓகே, ஏன்னா இதுல இருந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆறாம் வேற்றுமை தொகை. ஐ ஆள்கு இன் அது கண். அப்ப அது. சரிங்களா? எஸ். அப்போ ஆறாம் வேற்றுமை தொகை இது 3 வந்தது அப்படின்னா அங்க வல்லினம் மிகும். ஸோ இதை அப்படியே கூட கேட்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ்ல ஒரு முறை கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாம் வந்தது அப்படின்னா வல்லினம் மிகும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் நமக்கு வல்லினம் மிகும். சந்தி பிழைகளை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியது இதுதான். அப்ப வல்லினம் மிகும் எங்கெங்கன்றதை தெளிவா படிச்சுட்டோம்னா வல்லினம் எங்கெங்க வராதுன்றதை நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும். கிளியர் ஆகுமா? ஓகேங்க. ஸோ பாருங்க, சப்போ சந்தி பிழையை நீக்குதல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் இது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இடங்கள் பொறுத்து தான் மாறுபடும். அந்த இடங்கள் பொறுத்து நானே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டா முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த எதிர்மறை சொற்கள் அதுக்கு முன்னாடி ஒருமை பன்மைனா என்னன்றதையும் பார்த்துருவோம். ஒருமை பன்மை. சரிங்களா? சிங்குலர் ப்ளூரல், அவ்வளவுதான். சிங்குலர் ப்ளூரல்
இதுதான் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்றது. அப்ப ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன, இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ் கிளாஸ்க்கு உட்காந்துக்கிட்டு இல்லையா. அப்போ இந்த ஒருமை பன்மை எப்படி சார் மாறுபடுது? பால் பொறுத்து மாறுபடும், திணை பொறுத்து மாறுபடும், இடம் பொறுத்து மாறுபடும். சரிங்களா. ஸோ பால் பொறுத்து, இடம், திணை, இந்த மூணையும் பொறுத்து ஒருமை பன்மை மாறுபடும். அப்படி எதிர் சொற்கள்ல வரப்பதான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்படிதானங்க? ஷுவரா? இப்ப சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப ஒருமை பால் பொறுத்து பார்ப்போமா? ஆண் பால்ல ஒருமைனா எப்படி சொல்லுவோம்? அவன். சரிங்களா. அதே இது பெண் பால்ல ஒருமைனா எப்படி சொல்லுவோம்? அவள். சரிங்களா. ஆனா பன்மையில ஆண் பாலோ பெண் பாலோ மொத்தமா இங்க என்ன சொல்லுவோம்? அவர்கள். ஆணோ பெண்ணோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம் நம்ம. அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். சொல்லிடுமா? எஸ். ஸோ அதே மாதிரி ஆண்பால் பெண்பால் மாதிரியே இந்த இடம் பேஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்சுக்கணும் சார். தன்மை, முன்னிலை, படர்கை. இது ஆங்கிலத்தில் படிச்சிருப்பாங்க நம்ம ஆட்கள், அதே தான் இங்கேயுமே. சரிங்களா. ஸோ தன்மை, முன்னிலை, படர்கை. அப்ப தன்மைனா சிங்கிள் பர்சன், நான், ஒருமை, நான் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா. பன்மைனா எப்படி சொல்லுவோம்? நாங்கள். சரிங்களா. முன்னிலை எதிரில் இருக்கிறவன், அப்போ நீ இல்ல நீவி அப்படின்னு சொல்லுவோம். நீ இங்க எப்படி சொல்வீங்க? நீங்கள். இந்த நீங்கள் மரியாதை நிமித்தமாகவும் வரலாம். சரிங்களா. மரியாதை நிமித்தமாகவும் நீங்கள், நீவீர் அப்படின்றதும் சொல்லலாம். சரிங்களா. எஸ். படர்கை அப்படின்றப்ப என்ன சார் சொல்லுவாங்க? இது நாம் வரலாம், பன்மையில நாம் அப்படின்னு வரலாம். படர்கை, படகுனா தேர்ட் பர்சன். அப்போ அங்க எப்படி சொல்லுவோம்? ஒருமையில சொல்றப்ப எப்படி சொல்லுவோம்? அதேதான், அவன். சரிங்களா. அவள். ஆண்பால் பெண்பால் பார்த்தோம்ல, அதேதான். ஏன்னா ஒருமைனா சிங்குலர், அவன், அவ. ஆனா அதே இது பன்மைக்கு வந்துருச்சுன்னா படர்கையில் என்ன சொல்லுவோம்? அவர்கள். கிளியர் ஆக்குறோமா சொல்லுங்களா? எஸ். இது பேஸ். இதுல இருந்து நம்ம கொஸ்டினே வரதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு. பட் இந்த பேஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒருமை பன்மையில தன்மை, முன்னிலை, படர்கையில என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இப்ப கேட்கிறாங்க. ஸோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். சுத்தி சுத்தி இதுக்குள்ள தான் கேட்கிறாங்க. தைரியமா போலாம், இதுக்குள்ள இருந்து அப்படியே. சரிங்களா. எஸ். பாருங்க. ஸோ இப்ப தன்மை, ஒருமை பாருங்களேன். நான் அல்லேன். சிங்குலரா சொன்னா தன்மையில நான் அல்லேன். அதே இது பன்மையில நாம் அப்படின்னா அல்லு. நான் அல்லேன், நாம் அல்லு. சரிங்களா. முன்னிலை, அப்ப செகண்ட் பர்சன் எதுல இருக்க? நீ அல்லை. நீ அல்லை. பன்மைனா நீ வீர் அள்ளீர். சரி, இதைத்தான் சுத்தி சுத்தி கேட்கிறாங்க. இவ்வளவுதான், இதேதான் அப்படியே வரும். சரிங்களா. நான், இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப ஈஸியா சொல்றேன், இது தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா. அப்போ நான் அப்படின்னு முடியுது ஐயா, இன்னல முடியுது ஐயா, இன்னல தாங்க வரணும். நான் அல்லேன் முடிஞ்சு. நாம் இம்ல முடியுதா ஐயா, அப்ப இம்ல தாங்க வரணும். நாம் அல்லோம். சரிங்களா. எஸ். நான் அல்லேன், நாம் அல்லோம். அப்ப நீ அல்லை. சரிங்களா. இது நம்ம இன எழுத்துக்கள் படிச்சிருப்போம்ல, படிச்சோமா? எஸ். ஐயோட இன எழுத்து என்னப்பா? ஐ, இ. சரிங்களா. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்டா வச்சுக்கிறது தானே. அப்ப நீ ஈ வருது, அப்போ நீ அல்லை அப்படின்னா நீ அல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. ஒரே ஒரு நெடில் வந்துருக்கு, நீ நெடில், அல்லை நெடில். ஞாபகம் வச்சுக்கலாமா? நீ அப்படின்றதும் நெடில் வாதியார,
அல்லை முடிகிறது நெடில முடியுது, அப்ப அதுதாங்க அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? சோ நீவீர் அள்ளீர், நீவீர் அள்ளீர். கிளியரா இருக்குமா? ஓகே, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்ததுதான் நம்ம இன்டெப்தா என்ன பண்ண போறோம். அல்லேன், அள்ளோம், அள்ளீர், அதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப நான் பாருங்க, இன்னலதான் முடியுது, ஆனா ஏன் அப்படின்னு முடியுது. ஏன், நான் ஏன் செய்யணும் பாருங்க, நான்னா ஏன். சரிங்களா? நாம் அப்படின்னா ஓம், இம்மலதான் முடியுது, ஓம். நீ வீர் அப்படின்றாங்க, நீ வீர் அப்படின்னு ஈர். இவ்வளவுதான் சொல்லுங்களா, இது படிச்சா போதும் சொல்லிடலாம். சரிங்களா? ஏன் சார் முதல்ல சொன்னதே ஜாலியா இருந்துச்சு, இன்னுல முடிஞ்சா இன்னு, இருல முடிஞ்சா இரு, இம்முல முடிஞ்சா இம்முன்னு, இது வேற கன்ஃபியூசிங்கா இருக்கேன்னு பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் எப்படினாலும் கேட்கலாம். இப்போ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்படி கூட கேட்கலாம், எது இதுல சரி அப்படின்னு சொல்லிட்டு. %99 இப்படி கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த 1% யாராவது என்ன மாதிரி ஆள் கொஸ்டின் எடுத்துக்கிட்டாங்க, ஷார்ட்கட்டா படிச்சுட்டு வர்ற நீனு, தமிழ் இலக்கணத்தை படிச்சுட்டு வாங்கடானா ஷார்ட்கட்டா, வாடி வா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோமே, மனசுக்குள்ள திட்டுறீங்கன்னு தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழ்ல தெளிவா படிச்சுடணும். ஸோ இப்போ இங்க பாருங்க, நம்ம ஷார்ட்கட் படி என்ன யோசிப்போம், வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு, இன் 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 இன். அடுத்து என்னடா எல்லாமே இப்படியே கொடுத்து வச்சிருக்கு, அம்புட்டுமே ஜோக்கரா இருந்தா என்னடா பண்றதுன்னு நம்ம யோசிப்போம்ல. எஸ், கண்டிப்பா யோசிப்போம். அதுக்கு தான் அதை சொன்னேன். அப்ப நான் இன்ல முடியுது, நான் ஏன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னு ஏன், கரெக்டா? எஸ், எங்க இருக்கு ஏன், இங்க இருக்கு. கிளியர் ஆக்குறோமா சொல்லுங்களா? எஸ் சார், இதுல தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது, அதுக்கு தான். சப்போ நான் அப்படின்னா ஏன், இன்னல தான் முடியும், ஏன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போறீங்க. நாம்னா ஓம், இம்ல முடிய மாதிரினா ஓம். சரிங்களா? இருள்னா ஈர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. கிளியர் ஆக்குறோமா? ஷுவரா? எஸ், சூப்பருங்க. ஸோ அடுத்தது அதே மாதிரி ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, படல்கையில பார்க்குறோம். அவன் இன்னல முடிந்தா அள்ளன், அவள் அல்லல், அவர் அல்லர், அஃது அன்று. இது என்ன சார்? சிங்குலர், ஒன்றன் பால். சரிங்களா? எஸ், பலவின் பால்னா அவை அல்ல. அப்போ ஒன்னே ஒண்ணு இருந்துச்சுன்னா அன்று, நிறைய இருந்துச்சுன்னா அல்ல. சரிங்களா? அன்று அல்ல, இதுதான். அப்போ எடுத்துக்காட்டாக இப்படி பார்ப்போமே, காலை அன்று, இது கரெக்டா? காலை அல்ல அப்படின்றது கரெக்டா? எது கரெக்ட்? சிங்க குருளைகள் அன்று. என்ன யாரும் கமெண்ட் பண்ணல? ஓ, கோல் கொடுப்பா வாத்தியார்னு வெயிட் பண்றீங்க. கமெண்ட் எதுக்குங்க கஷ்டப்பட்டு பண்ணின்னு, கோல் கொடுப்பார்ல அப்படின்றீங்களா? சரி கொடுக்கவா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. சார், காலை அன்று, காலை அல்ல, இதுல எது சரியாக இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? காலை அன்று, காலை அல்ல, எது கரெக்ட் இதுல? அப்ப காலை ஒன்னே ஒண்ணுதான், ஒண்ணு இருந்தா அன்று, ரு ஒன்று இல்லையா, ரு. சரிங்களா? ரைட்டுங்க. நிறைய இருந்ததுன்னா அல்ல. கிளியரா இருக்கா? அடுத்து பாருங்க, சிங்க குருளைகள் அன்று, சிங்க குருளைகள் அல்ல, எது சரி?
சூப்பர். அவ்வளவுதான். சரிங்களா? இதைத்தான் சுத்தி சுத்தி கேட்பாங்க. அப்போ ஒருமை பன்மையில இதுக்குள்ள இருந்து தான் கேட்கறாங்க. இதுக்குள்ள இருந்து கேட்டா ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? எஸ். அப்ப சின்ன ஷார்ட்கட் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒன்றன் பால் ஒன்று அன்று. ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒன்று அன்று அப்படின்னு. அவ்வளவுதாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்னு சூப்பரா முடிச்சுட்டு போயிடலாம். கிளியர் ஆகுறோமா? சரி, இதுக்குள்ள இருந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இது நமக்கு இங்க ஈஸியா இருக்கும், இங்க கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா நம்ம முடியிற எழுத்தை வச்சு ஷார்ட்கட் எடுத்துக்கிட்டோம். ஏன், ஓம், ஈர், ஒன்றன் பால். ஒன்றுனா அன்று, ருல தான் முடியும். அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். வச்சுக்கலாமா? ஷுவரா? அருமைங்க. சரி, ஸோ அப்போ ஒருமை பன்மை அப்படின்றதும் முடிஞ்சிருச்சு. முதல் 7 டாபிக்ல ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் முடிஞ்சிருச்சு. மரபு பிழைகள், ஐயா என்னையா பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாதியா. இந்த மரபு பிழைகளை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. என்னையா இப்படி நீங்களே கையை வச்சுட்டீங்க? இந்த ஒருமை பன்மையெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருந்தது. நீங்க சொன்னோன்னதான் நம்பிக்கை வந்துச்சு. உன மரபு பிள்ளைகள் இப்படி சொல்லிட்டீங்களே, நீங்க கேட்பீங்க தானே? மரபு பிள்ளைகள் நம்ம காலங்களாம பயன்படுத்துறது. நாம் அதை வாசிச்சு தான் ஆகணும். சே ஃபார் an எக்ஸாம்பிள், ஒருமை பன்மை. சே ஃபார் an எக்ஸாம்பிள், இந்த மரபு பிழை அப்படின்னு சொல்றது எப்படி சார் வருகிறது? இது ஜஸ்ட் ரீட் பண்ணணும். எங்க இருக்கு? புக்ல இருக்கு. சரிங்களா? எஸ். சிங்கக்குட்டி சரியா? சிங்கக்குருளை. சரிங்களா? அப்ப புலிக்குட்டி கரெக்டா? புலிப்பரல். சரிங்களா? அப்ப எதுக்குதான் சார் குட்டி வரும்? கரடி குட்டி. கரடிக்கு தான் குட்டி. சரிங்களா? எஸ். கரடி குட்டி, ஆட்டுக்குட்டி. கிளியர் ஆகிறோமா? அப்ப சிங்கக்குருளை, புலிப்பரல், யானை கன்று, பசுக்கன்று. அப்ப இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதனுடைய சத்தங்கள் புக்ல இருக்குது. ஒரு 5-6 கொடுத்திருப்பாங்க. சத்தங்களையும் கொடுத்திருப்பாங்க. யானை பிளிரும். யானை பிளிரும். சரிங்களா? எஸ். அப்போ கோழி, அது சொல்லிடுறீங்க. கோழி சேவல்லாம் கொக்கரிக்கும். காகம் கரையும். இதுதான் இந்த மரபு பிழை. அப்போ இந்த மரபு பிழைக்கும் நம்ம உட்கார்ந்து ஒரு ஆளு சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நாம சந்தோஷமா படிச்சுட்டே போயிடலாம் இல்லைங்களா? மரபு பிழைகள். அப்போ விலங்கனுடைய சத்தம், விலங்கனுடைய குட்டி, இளமை பெயர்கள் என்ன, இதெல்லாமே மரபு பிழைகளா எஸ்சிஆர்டி நம்ம கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சந்தோஷமா முடிஞ்சிடும். ஓகேங்க. இதோட நிறுத்த போறோம் கிடையாது. அடுத்து ஒன்றும் இருக்கு. மரபு பிழைகளை நம்ம பயன்படுத்துறது என்ன சார்? அப்போ சோறு தின்றான் அப்படி சொல்றோமா, உண்டான் அப்படின்னு சொல்றோமா? சோறு தின்றான். சரிங்களா? முறுக்கு உண்டான். கரெக்டா? இது ரெண்டுமே பாதி பேர் கரெக்டா தப்பானே தெரியல தானே? குட், சூப்பர்ங்க. பால் குடித்தான். சரிங்களா? எஸ். தண்ணீர் பருகினான். இப்ப வெளியே இருந்து பாக்குறப்ப இதுல என்ன தப்பு இருக்கு, கரெக்ட் தானேன்னு யோசிப்போம். ஆனா மரபு ரீதியா தவறாக இருக்கு. மரபு ரீதியா தவறுங்க. சரிங்களா? என்ன தவறு இருக்கு அப்படின்றத பாப்போமா? பாருங்க. சோறு உண்டான் வந்திருக்கணும். அதாவது உண்டான்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இந்த உண்டான் அப்படின்னா இது சாப்பாடா சாப்பிடுறது. சரிங்களா? ஸோ பிரேக்ஃபாஸ்டோ, லஞ்சோ, டின்னரோ, காலை உணவோ, மதிய உணவோ, பெருசா சாப்பிட்டா உண்டான். இதை சாப்பிட்டா வயிறு நடைஞ்சிருக்கு, ஒரு வேளை சாப்பாடுன்றது உண்டான். தின்றான்னா என்னங்க? அது ஸ்நாக்ஸ்.
சரிங்களா? எஸ். சோ அப்ப என்ன வந்திருக்கணும்? முறுக்கு தின்றான் அப்படின்னு வந்திருக்கணும். சோறு உண்டான் அப்படின்னு வந்திருக்கணும். கிளியர் ஆகுறோமா? அப்ப சோறு உண்டான், முறுக்கு தின்றான். அதே மாதிரி பால் குடித்தான். இது யூஸ்வலா நம்ம வீட்டுல நம்ம சொல்றதுதான். குழந்தை பால் குடித்தது சொல்றாங்களா? சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆனா பால்னாலே மரபு ரீதியா நம்ம எப்போதுமே பருகுதல் அப்படின்னு சொல்லுவோம். பால் பருகினான், தண்ணீர் குடித்தான். கிளியரா இருக்கா? இதுதான் மரபு பிழை. இந்த மரபு பிழை பொறுத்த வரைக்கும் நாம தப்பு தப்பா யூஸ் பண்றதுனால கன்ஃபியூஸ் ஆகும். தெரியாதுல்ல. சிங்கக்குட்டின்னு கொடுத்திருப்பாங்க. சிங்கக்குட்டி கரெக்ட் தானே? புலிக்குட்டி கரெக்ட், பால் குடித்தான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிருவோம். இந்த மரபு பிழையில ஜஸ்ட் ஒரு தடவை இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டோம்னா போதும். ஒருவேளை சார் இது நான் போய் ரீட்லாம் பண்ண கஷ்டமா இருக்கு, நீங்களே அதையும் சொல்லிருங்களேன் அப்படின்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு மரபு பிழை இன்னொரு அடுத்த கிளாஸ்ல ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகேங்க, அருமை, டன். அப்போ ஒட்டு மொத்தமா எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான்காவதாக இதையும் சொல்லிடுமே, வலுவு சொற்களை நீக்குதல். வலுவு சொல். சரிங்களா? இந்த வலுவு சொல்லை நீக்குதல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையாப்பா, அது என்ன சார்? வலுவி வரக்கூடிய சொற்கள். முன்னாடிதான் ஊரணி ஊரணி அப்படின்னு இந்த வலுவு சொற்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த வலுவு சொற்களை அவங்க வலு, வளாநிலை, வலு அமைதி நம்ம இலக்கணமா படிச்சுக்கிட்டு இருந்துரும். படிச்சோமா? ஷுவரா? ஆமா. ஆனா இப்ப அவங்க அதுல இருந்து அப்டேட் ஆயிட்டாங்க. இப்ப வலு, வளாநிலை, வலு இதெல்லாம் கேட்கறது இல்ல. ஆனா பட் அதை பார்த்துட்டே நம்ம போகும். இப்ப அவங்க எங்க போயிட்டாங்கன்னா வலுவு சொற்களுக்கு மறு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மறு சொற்களுக்கு போயிட்டாங்க சார். ஏன்னா ரீசன்ட் டேஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா அவங்க இந்த வலுவு சொல்றதை விட்டுவிட்டு மறு மருவி வந்த சொற்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம போன தடவையே பார்த்திருப்போம். இப்ப ரீசெண்டா குரூப் 4லயே பார்த்திருப்போம். நாகை, நாகப்பட்டினம். மயிலை, மயிலாப்பூர். கோவை, கோயம்புத்தூர். தஞ்சை, தஞ்சாவூர். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சார். ஆமா, புதுகைன்னு ஒண்ணு இருக்கு, புதுவைன்னு ஒண்ணு இருக்கு. புதுவை அப்படின்னா பாண்டிச்சேரி, புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை. சரிங்களா? எஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி மருவு சொற்கள் வந்து அவங்க கேட்குறாங்க சார். ஊட்டியே மருவு சொல் தான். உதகமண்டலம் அதுதான் மருவி ஊட்டியாக வந்திருக்குது. ஊட்டி அப்படின்னு. அப்போ இந்த மருவு சொற்கள் தான் அவங்க கேட்குறாங்க. அது நமக்கு தெரியும். ஜஸ்ட் வாசிச்சுட்டா முடிஞ்சிருச்சு. வாசிக்கலாம் அங்கே போய் ஞாபகம் வரும். இந்த மயிலை தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. மயிலை அப்படின்னா மயிலாப்பூர். நம்ம ஆட்கள் மயிலைன்னு மயிலாடுதுறை நினைச்சுட்டாங்க. கிடையாது. மயிலாடுதுறையோட அந்த காலத்து பேர் என்ன? மாயவரம் தான் மயிலாடுதுறை. மாயவரம் அதான் மயிலாடுதுறை. சரிங்களா? ஸோ மயிலைனா சென்னையில இருக்கக்கூடிய மயிலாப்பூர். ஓகேங்க. ஸோ வலுவு சொற்கள்றாங்கல்ல அப்படின்னா என்ன சார்? மூன்றாக பிரிக்க போறோம். அப்போ முதல் விஷயம் என்னன்னா வலு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வளாநிலை. மூன்றாவது வலு அமைதி. சரிங்களா? எஸ். அப்போ வலு, வளாநிலை, வலு அமைதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ என்ன சார் வலுனா என்னங்க? இப்ப பார்த்தாலும் மரபு பிழை, அதை பேஸ் பண்ணி பார்ப்போமா? அப்ப வலு என்ன? குயில் கத்தும், குயில் கத்தும் அப்படின்றாங்க. இது வலு. ஏன்னா குயில் கத்தாதுடா, குயில் கூவும். அப்ப இது தப்பு. சரிங்களா? இது தப்பு. அப்ப வலுனா குயில் கத்தும்ன்றது வலு, மரபு வலுவாக சொல்றோம். அப்ப குயில் கத்தும் அப்படின்றது தப்பு. இப்ப இதை எப்படி சொல்றாங்க? குயில் கூவும். இதுதான் கரெக்ட். சரிங்களா? எஸ். சோ பாருங்க, தப்பா இருந்துச்சுன்னா அது வலுனா அப்ப பிழை, தப்பு. வளாநிலை அப்படின்னா
இலக்கண முறைப்படி சரியாக இருப்பதை வளா நிலை அப்படின்னு சொல்றோம். அப்ப வலு அமைதி அப்படின்றாங்கல்ல, அப்படின்னா என்ன சார்? ஐயா, வலு அமைதினா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்போ குயில் கத்தும் அப்படின்றதுதான் தப்பு. ஆனா இந்த பாரதியார் சரிங்களா எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னா, கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேண்டும்ன்றார். பாரதியார் எப்படி சொல்றாரு? கத்தும் குயிலோசைன்றாரு. அப்போ ஏங்க, குயில் கூவுங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா எழுதுனது பாரதியார். அவர் இந்த செய்யுளுக்காக கத்தும் குயிலோசைன்னு எழுதிட்டார். கத்தும் குயிலோசை சற்றே வந்து எந்த காதல் பட வேண்டும்னு எழுதிட்டாரு. அப்போ நாம இது தப்புதான். எப்படி? இது தப்புதான், வலுதான். வலுனாலே தவறு தானே. வலு அப்படின்னாலே தப்புன்னு அர்த்தம். இங்க பாருங்க, வலு ஆனா அமைதி, ஏத்துக்கும். நம்ம வீட்டுல நம்ம குழந்தைகள் தப்பு பண்ணிருச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள், கெஸ்ட் வராங்க, கெஸ்ட் ஏதோ அட்வைஸ் பண்றாங்க, நம்ம குழந்தை போடா அப்படின்னு சொல்லிருச்சு. பெரியவங்களை போடான்னு சொல்லலாமா? ஆனா சொன்னது நம்ம பிள்ளையாச்சே, தப்புதான். ஆனா என்ன பண்ணிடுவோம் நம்ம, சொல்லாதடா அப்படின்னு அப்படியே அமைதியா இருந்துரும்ல. அதே தாங்க இங்க. அப்ப வலு அமைதினா வேற ஒண்ணுமே கிடையாது. வலுனா தப்பு, அந்த தப்பை நம்ம அமைதியா ஏத்துக்கிறது. இப்ப எழுதுனது பாரதியாரு. சோ இப்போ இது தவறாக இருப்பினும் கத்தும் குயிலோசை அப்படின்றாங்க, இதை நான் ஏத்துக்கிறேன். அது வலு அமைதி. கிளியர் ஆக்குறோமா? புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். ஸோ இதுதான் சந்தி பிழைகளை நீக்குதல் அப்படின்றதுல ஆரம்பிச்சு, அப்போ வலுவு சொற்கள், மருவு சொற்கள் அப்படி வந்துச்சு, ஒருமை பன்மைனா என்ன, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ நமக்கு மொத 7 டாபிக்ல இருக்கக்கூடிய இலக்கணம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? எஸ். ஸோ பிறமொழி சொற்களை நீக்குதல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், ரெண்டுமே கிட்டத்தட்ட அஸ் யூஷுவல் சேமா வந்துடும். இந்த பிறமொழி சொற்கள்ல நமக்கு புக்கை பேஸ் பண்ணி பார்த்தாலே போதும். இப்ப எடுத்துக்காட்டாக சன்னல் அப்படின்னு சொல்றோம். சன்னலா? தப்பு. சாவி அப்படின்றோம். சாவியா? கிடையாது. சரிங்களா? எஸ். பண்டிகை அப்படின்றோம். தப்பு. அப்போ இது எல்லாம் தான். சரிங்களா சார்? எழுதும் அதையும். அப்போ பிற மொழி சொற்களுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டா இவங்க என்ன சொல்றாங்க? பண்டிகை அப்படின்றாங்க. நமக்கு பண்டிகை அப்படின்னா என்ன நினைச்சிரும்? கரெக்ட் தானப்பா அப்படின்னு நினைக்கிறோம். பண்டிகை. சாவி. சாவி நம்ம மொழி தானே அப்படின்னு நினைக்கிறோம். சரிங்களா? அழகா அப்படி எழுதியிருப்பாங்க, ரயில் நிலையம் அப்படின்னு. ரயில் சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலி இது எல்லாமே தவறு. பண்டிகை அப்படின்னா என்ன சொல்றோம்? அதை விழா அப்படின்னு சொல்றோம். சாவி அப்படின்னா என்ன சொல்றோம்? திறவுகோள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ ரயில் அப்படின்னா என்ன? புகை வண்டி அப்படின்னு சொல்லலாம், தொடர் வண்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எஸ். ஏன்னா இப்ப புகை வண்டி இல்லைல்ல, அதனால முன்னாடி புகை தள்ளிட்டு போனால அதை புகை வண்டி அப்படின்னு சொன்னோம். இப்ப எலக்ட்ரிக் இன்ஜின் வந்ததுனால இது தொடர் வண்டி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகேங்க. சோ அப்ப இது மாதிரி தான். சோ பேனா, எழுதுகோள். ஸோ அப்போ பிற மொழிக்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன? சார் இதை நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரீட் பண்ணிட்டு போனா போதும். ஆனா ஒருவேளை ரீட் பண்ண முடியலைனாலும் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கிடையாது. ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு பார்க்க போறோம், சொல்ல போறோம். ஆப்ஷனை பார்த்தாலே நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும். சரிங்களா? எஸ். ஸோ இதோட ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அது நமக்கு புக்கு பின்னாடியே கலை சொற்கள் அறிவும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அத்துடன் முடிஞ்சிருச்சு. அப்போ முதல் 7 டாபிக் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கண்டிப்பா நமக்கு தெரிந்திருக்க வேண்டியவை. சரிங்களா? இந்த முதல் 7 டாபிக்ல இருந்து ஏதாவது கேட்க வேண்டியது இருக்குதுங்களா எல்லாருக்குமே? ஸோ இப்போ முதல் 7 டாபிக்கை வெற்றிகரமா நம்ம சூப்பரா முடிச்சுட்டோங்க. சரிங்களா? சூப்பருங்க. ஸோ ஒருவேளை இந்த 7 டாபிக்ல உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறதை நாம திரும்ப கூட இன்னொரு முறை டீட்டெயிலா பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு டவுட் ரொம்ப சின்ன டவுட்டா இருந்தாலும் அப்படியே கமெண்ட்ல உங்களுக்கு நான் ஆன்சரை ரிப்ளை பண்ணிடுறேன். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பரா சந்திக்கலாம். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட்.
இதுவரை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த சேனல்ல ரெகுலரா வந்துவிடும். இதுவரை இல்லைனாலும் இனிமே ரெகுலரா வந்துடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்க. See you all in the next session. Thank you. கன்யா ஏதோ கேட்டிருக்கோமே, இலக்கண போலியில திசை இந்த மாதிரி டவுட். ஓகே, போலியில டவுட் வருது. ஆமா, அதாவது என்னமா இலக்கண போலி அப்படின்றோம் இல்லையா? ஸோ போலி அப்படின்றப்பயே எது கரெக்ட்னு தெரியல போலி பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. ஸோ போலின்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இலக்கணம் மாதிரி நமக்கு இந்த வலுவு மைதோட போலி கன்ஃபியூஸ் ஆகும். எங்க இருக்கு வலுவு மைதி? இந்த வலுவு மைதோட போலின்றது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுவும் அதுவும் வேற வேறையா ஒன்றா. இலக்கணத்தின் அடிப்படையில் இது வேறு அது வேறு. சரிங்களா? எஸ். அப்போ இங்க பாருங்க, எடுத்துக்காட்டாக பசுவை என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்றாங்க சார். சரிங்களா? ஓகே, இங்க பாருங்க, பசுவை என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பசு அப்படிங்கிறது என்னப்பா அப்படின்னா, பசுனா அக்ரிணை, அப்படித்தானங்க? பசுன்றது அக்ரிணை. ஆனா அவர் பயன்படுத்துறது பாருங்க, என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லி பெண்பாலுக்குரியதை பயன்படுத்தி வச்சிருக்கிறார். அது பகல் கொள்ளையா இருக்கு. பசு அக்ரணிய போய் இவரு பெண்பால், அதாவது உயர்தனைக்குள்ள இருக்கக்கூடிய பெண்பாலை சொல்றாங்க. அப்போ இங்க என்ன ஆகுது சார் அப்படின்னா, பசுவை என் அம்மை வந்தாள்றாங்க. இது வலு, தப்பு தானங்க? அக்ரணிக்குள்ளத போய் உயர்திணையில சொல்லி வச்சிருக்க, அப்ப இது வலு. ஆனா இந்த வலுவை நாம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பசுதான் நமக்கு இருக்கிற எல்லா உதவிகளையும் செய்கிறது. ஒரு வீட்டுக்கு அம்மா எப்படியோ அதே மாதிரிதான் ஒரு வீட்டுக்கு பசு. பசு இருந்ததுன்னா போதும், பிரச்சனை இல்லை, அதுவே சம்பாதிச்சு கொடுத்துரும். பாலை வித்து கொடுத்தது, சாணம் கோமியம் எல்லாத்தையும் கொடுத்தது. அப்ப அதனால அதை பெண், பசு பெண் பால் தானே, காளை தான் ஆண், பசு பெண். அதனால இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, வலு அமைதியாக ஏத்துக்கிறோம். சரிங்களா? ரைட். இப்போ நாம சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க இல்லையா போலி, அந்த போலிக்கு வருவோமே. இது வேற, இது வேற. போலி அப்படிங்கிறது வேற. போலி இனிமே நம்ம பார்ப்போம். பட் இங்கே நம்ம நோட் கேட்டிங்ல சொல்லிடுவேன். அதாவது போலின்றது என்னன்னா, ஆங்கிலத்துல பிளண்டிங் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்வை வாய்க்கால், இதுல எது கரெக்ட் எது போலின்னு எப்படி பாக்குறதுங்க ஐயா? ஓகே, எப்படி பாக்குறது நானே சொல்றேன், வெயிட் பண்ணுங்க சார். போலி அப்படின்னு என்ன? ஃபேக்னு அர்த்தம். சரிங்களா? ஃபேக். பட் இதை பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஆங்கிலத்துல ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துருவோமா? என்ன அப்படின்னு, பிரஞ்ச் அப்படின்றாங்க சார். பிரஞ்ச்னா என்னங்க ஆங்கிலத்துல? இதை முடிச்சுட்டு தான் நம்ம சாப்பிட போறோம்னா நம்ம பிரஞ்ச் சாப்பிட போறோம்னு அர்த்தம். என்ன சார் பிரஞ்ச்னா? பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச், பிரஞ்ச். சரிங்களா? எஸ். நம்மலாம் எடுடெக் தான். எடுடெக் அப்படின்றாங்க. என்னையா எடுடெக் அப்படின்னா? அக்கா எடுடெக் தெரியாதுங்களா? இந்த வாங்க, எடு எஜுகேஷன் பிளஸ் டெக்னாலஜி, அதான் எடுடெக். சரிங்களா? ரைட்டுங்க. மோட்டல் அப்படின்றாங்க. மோட்டல், அது மோட்டல் தெரியாதா? என்னங்க நீங்க எத்தனை தடவை சென்னை போறீங்க, தெரியாதா அப்படின்னு யோசிப்போம். மோட்டர்வே பிளஸ் ஹோட்டல். அப்போ இதைத்தான் ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னா, பிளெண்டிங் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது பேரு பிளெண்டிங் ஆஃப் வேர்ட்ஸ். பாருங்க, பிரேக்ஃபாஸ்ட் பிஆர், பிஆர் வந்துருச்சா? லஞ்ச், ஓகே, இங்க வந்துருச்சு, வந்துருச்சாங்க. இந்த லஞ்சு முதல்ல இருக்கிற எழுத்துனுடைய பிஆர், அதான் பிரஞ்ச் அப்படி வந்துருச்சு. எஜுகேஷன், இந்த முதல்ல இருக்கிற இடியூ வந்துருச்சு, இதுல இருக்கக்கூடியது வந்துருச்சு, எடுடெக். சரிங்களா? ஸோ மோட்டல் எம்ஓ வந்துருச்சு, டிஎல் வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்க, முதல் வார்த்தை என்னவோ அந்த வார்த்தை தான் அங்கேயும் முதல்ல வருது, பிளண்டிங் ஆஃப் வேர்ட்ஸ் ஆங்கிலத்துல. அப்போ நாமளும் என்ன செய்ய வேண்டும்? தமிழ்லையும் அதே, தமிழை பார்த்தா ஆங்கிலம் வந்துச்சு, அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா நமக்கு தமிழ் தெரியலையே, நம்ம நிலவரம் ஆங்கிலம் நல்லா தெரியுது. இங்க பாருங்க, பிரெஞ்சுன்றது மோட்டல்லாம் நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள். சரி, கிளாஸ் முடிச்சு பிரெஞ்ச் சாப்பிட்டு வந்துடுறேன்னு தான் சொல்றோம். மோட்டல்ல நிறுத்துறா,
நல்ல மோட்டலா பார்த்து நிறுத்துறா சொல்லுவோம் இல்லைங்களா? எஸ், அதனால ஆங்கிலத்துல இருந்து நம்ம தமிழுக்கு போறோம். அப்போ நீங்க பாருங்களேன், இல்லத்தின் வாசல். சரிங்களா? எஸ், இல்லத்தின் வாசல். வாசலே சொல்லக்கூடாது, இருங்க, வாயில். இல்லத்தின் வாயில். கரெக்டா? அப்போ இந்த வாயில் அப்படின்னா இது வாயிலே சொல்ல, வெயிட் பண்ணுங்க. இல்லத்தின் வாய். ம், ஓகேங்க. அதனாங்க இல்லத்தின் வாய். அப்ப இல்லம்னா வீடு, வீட்டோட வாய் மாதிரி இருக்குது. அப்ப வீட்டோட வாய் தான் என்னது? கதவு, உள்ள போறது. அப்ப இல்லத்தினுடைய வாய் அப்படின்னு இருக்குது. இத ஆக்சுவலா நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா இல்வாய் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்கணும். இல்வாய் தானே சொல்லியிருக்கணும். இல்வாய்ன்னு என்ன? இல்லத்தினுடைய வாய். இல்லத்தின் வாய்னா வீட்டுக்கு வாய் மாதிரி. எப்படி நம்ம வாய்க்குள்ள எல்லாம் போகுதோ அதே மாதிரி வீட்டோட வாய்க்குள்ளதான் நம்மளாம் போவோம் வருவோம். அந்த இல்வாய் இதுதான் கரெக்டான வார்த்தை. சரிங்களா? இல்வாய் தான் கரெக்டான வார்த்தை. சரி, அதே மாதிரி பாருங்க, நகர் புறம். சரிங்களா? எஸ், இத ஆக்சுவலி எழுதிருக்கே கூடாது, நானே பிளெண்டிங்காவே எழுதினேன் பாருங்க. அப்புறம் பாக்குறா, நகருக்கு புறம். அப்ப புறம்னா என்ன பார்த்தோம் நமக்கு? நகருக்கு புறம்ன்றாங்க. அப்ப நகர்னா ஒரு ஊருக்கு வெளியே. அப்ப இத நம்ம எப்படி சொல்லிக்கணும்? நகருக்கு வெளியே அப்படின்னா இத நகர்ப்புறம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும். அப்ப இதுதான் கரெக்ட், நகர்ப்புறம். சரிங்களா? நகர்ப்புறம். ஓகேங்க, கரெக்டுங்களாங்க? ஷுவரா? ஓகே, அப்ப நகர்ப்புறம் அப்படின்னு தான் சொல்லி, ஏன்னா நகருக்கு புறம். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த இல்வாய் நகர்ப்புறம்லாம் நம்ம சொல்றோமா? கிடையாது. அதே மாதிரி பாருங்களேன், கிளையின் நுனி. அப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தோட கிளையினுடைய நுனி, இந்த காம்பு உடைப்போம் இல்லையா? இல்லையா? அப்ப கிளையின் நுனி, அதை நம்ம இப்படித்தான் சொல்லியிருக்கணும், கிளை நுனின்னு தான் சொல்லியிருக்கணும். கிளை நுனி தான் கரெக்ட். ஆனா இங்க பாருங்க, இந்த கரெக்டான வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மாத்தி போட்டோம். போட்டு பார்ப்போம். அப்ப மாத்தி பாருங்க, இல்வாய் அப்படின்னு நம்ம சொல்றதே கிடையாது. நாம இதை எப்படி சொல்லிருக்கோம்? மாத்தி வாயில் அப்படின்னு சொல்றோம். அப்படி இல் வாய் ரெண்டையும் பிரிச்சுட்டு பாருங்க, ரெண்டு ரெண்டு வார்த்தைகள்ல வாயில் ஏத்துக்கிட்டோம். சரிங்களா? அப்ப நகர்ப்புறம்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? புற நகர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? கிளை நுனி அப்படின்னு இருக்கு, இதை நம்ம நுனி கிளை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப பாருங்களேன், இலக்கண முறைப்படி அது தப்பாக இருந்தாலும் தப்புதான், ஆனாலும் அதை நம்ம ஏத்துக்கணும். இங்க அங்க பிழை பார்த்தோன்னே தெரியுது, பிழை ஏத்துக்கிட்டோம். வலுவை ஏற்றுக்கொள்கிறோம். இங்க வார்த்தையே மாறிடுச்சு, ஒரு புதிய வார்த்தை உருவாகிறது. கிளியரா இருக்கிறோமா கன்யா? அப்போ இல்லத்தினுடைய வாயில்னா இல்வாய்னு சொல்லணும். இங்க நம்ம முன் பின் மாத்தி போட்டு வாயில் அப்படின்னு சொல்றோம். அப்போ வாயில்னா என்னடா அர்த்தம்? அர்த்தமே இல்லையேங்க. அப்ப வாயில்ன்றது அர்த்தமே கிடையாது. இல்வாயத்தான் நம்ம திரும்பி போட்டிருக்கோம். இதைத்தான் இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி இருக்கிறத பின்னாடியும் பின்னாடி இருக்கிறத முன்னாடியும் போடுறதுனால முன் பின்னாக்க தொக்க போலின்றாங்க. கிளியரா கன்யா? இப்ப என்னன்னு, இப்போ இது போலியா அப்படின்னா இப்ப நம்ம பயன்படுத்துற வார்த்தைகளா போயிடுச்சு, புறநகர், நுனிக்கிளை எல்லாமே. சரிங்களா? எஸ், இந்த மூணு கிளியரியா? அந்த ரெண்டு புரியலையா? ரெண்டு சொல்லிருக்கீங்களா? இந்த வரேன் இருங்க, அதை வச்சே சொல்லிருக்கலாமே. முன் பின்னாக்க தொக்க போலி அப்படின்றாங்க சார். ஏன்னா முன்னாடி பின்னாடி எல்லாமே மாறி போயிருக்குது. சரிங்களா? அப்படி ஒரு நிமிஷங்க. இலக்கண போலியில தசை சதக்கு, தசை ஓகே, சதக்கா இன்னொரு தமிழ்ல போடுங்க அத. கால்வாய், வாய்க்கால், இதுல எது கரெக்ட் எது போலின்னு எப்படி பாக்குறதுங்க ஐயா? ஓகே, தசை சதை. இந்த வரேன்.
ஓகேங்க. எஸ் ஐயா, தசை அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது சதை. மாத்தி போட்டு இது ரெண்டுல எது சரின்னு கேட்டிருக்கீங்க. இன்னொன்னு ஓகே, கால்வாய் வாய்க்கால். கால்வாய் வாய்க்கால். ஓகேங்க. எஸ் இதுதானமா? குட். சரி சார், இதுல எது கரெக்ட்னே தெரியலையே சார். இந்த புறநகர் நகர்ப்புறம் மாதிரி தான் சரிங்களா. ஆனா நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், பிளண்டிங் ஆஃப் வேர்ட்ஸ்னா முதல்ல இருக்கக்கூடியது முன்னாடி வந்திருக்கணும். இப்ப கால்வாய் வாய்க்கால்ல இருந்து போலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, கால் வாய் இது வாய்க்கால், இதுல எது சரின்னு யோசிக்கிறேன். அப்ப யோசிக்கிறோம். கால்னா என்னங்க? சிம்பிள். வாய்னா உள்ள போறது. வாய்னா அதான் அர்த்தம், திறந்த மாதிரி உள்ள போறது. அப்ப நீர் ஓடுவதைத்தான் வாய் அப்படின்னு சொல்றோம். நீர் ஓடுறதுதானே வாயின்றோம். அப்ப கால்ன்றது என்னதுங்க? நீர் ஓடுவது வாய்னா, கால்னா தாங்கி இருக்கக்கூடியது. மனுஷ உடம்ப எதுங்க தாங்கிட்டு இருக்கு வெயிட்ட? எது தாங்குது? கால் தான் தாங்குது இல்லைங்களா? ஷுவரா? எஸ். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் சார்? கால்வாய் அப்படின்னா நீரை, நீரை, அப்போ வரக்கூடிய நீரை தாங்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன் சார். ஓ அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஓ அப்படின்னா எதை தாங்கக்கூடிய பலகை? மதகு நீர் தாங்கும் பலகை, இதத்தான் ஓ அப்படின்னு சொல்றோம். அப்படித்தானே சொல்லுங்களா? எஸ். அப்ப மதகு நீர், டேம் இருக்குல்ல, டேம தாங்கக்கூடிய பலகை தான் ஓ அப்படின்றாங்க. அப்போ இந்த ஓ அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, மதகு நீரை தாங்கக்கூடிய பலகையில இருந்து வரக்கூடியதான் நம்ம ஓடை அப்படின்னு சொல்றோம். கிளியரா கன்யா? மதகு நீர், ஏன்னா அதுல அந்த ஓல இருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் ஓடை அப்படின்னு சொல்றோம். இப்போ தண்ணீரை தாங்கி கொண்டு வருது இல்லையா ஒரு பாதை, தண்ணீரை தாங்கி கொண்டு வரக்கூடிய பாதை சரிங்களா? எஸ். சோ இந்த கால் வாய் இதுல எது முன்னாடி வந்திருக்கும்? இப்ப புரிஞ்சிருச்சா? எது முன்னாடி வந்திருக்க வேண்டும்? கால்வாயா வாய்க்காலா? எஸ். அப்ப வாய் முதல்ல வாயில இருந்து தான் வருது, வந்து அந்த தண்ணியை தாங்கிட்டு போகுது. எங்கிருந்து வருது? ஏதோ ஒரு ஆறோ ஓடையோ அங்கிருந்து அந்த வாய் வழியாக வந்து அதை தாங்கிட்டு போறது. அப்போ வாய்க்கால் தான் சரி சரிங்களா? அப்ப வாய்க்கால் தான் அதுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா? எஸ். அப்ப சதைன்னு சொல்றோம்ல, ஆக்சுவல் தசையை தான் நம்ம சதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தசை அப்படியே திருப்பி போட்டு சதைன்னு சொல்றோம். இதுக்கு என்ன சார் அப்படின்னா, தான்ற ஓர் எழுத்து ஒரு மொழி உங்களுக்கு தெரியுங்களா? தா கிடையவே கிடையாது. தா அப்படின்னா தா தான் உண்டு. தா அப்படின்னா தருவது சரிங்களா? எஸ். தா அப்படின்னா தருவது. அப்போ தசை அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த உடம்புக்கு, நம்ம உடலுக்கு அந்த ஷேப்புன்னு சொல்றோம் இல்லையா, உடம்பு ஒரு சில ஒல்லியா இருக்கும், ஒரு சில குண்டா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு 70 கிலோ இருக்கேன், என் ஃப்ரெண்ட் ஒரு 100 கிலோ இருக்கான். அவனுக்கும் எனக்கும் 206 எலும்பு தானே? எல்லாருக்கும் 206 தானேங்க. ஆனா 100 கிலோ பல்கா இருக்காங்க, ஆளே பல்கா இருக்கான். நானும் அவனும் ஒரே ஏஜ் தான். ஆனா யோசிச்சு பாருங்க, அவனுடைய உடல் அமைப்பை தருவது எது? தானா தருவது. அப்ப தசை தருவது சதை தான் சரிங்களா? சோ அதனால தால தான் ஆரம்பிச்சிருந்திருக்கும். கிளியரா கன்யா? ஓகேங்க, அருமை. சோ பிளெண்டிங் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சு தான். அப்போ இது ரெண்டுல எது சரி அப்படின்னு கேட்டா, நீங்க யோசிச்சு, கால் வாய், முதல்ல காலா வாயா? வாயில இருந்து வந்துதான் தண்ணியை தாங்கிட்டு போகுது. அப்போ வாய்க்கால் தான் சொல்லும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க. சரியா? ஓகேங்க, அருமை. சோ இதோட இந்த செஷன் அப்படியே நமக்கு ஹோல்ட் ஆகுது. மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பரா சந்திக்கலாம். எஸ். அப்படியே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.